சார் வணக்கம். வணக்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பாண்ணே. முதல்ல உங்களுடைய பெயர், நம்மளோட கிணல் எங்கே அமைஞ்சிருக்கு, நம்ம கிணல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வகை டாக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்களேன். என் பேர் விஜேஷ்குமரன். ராஜபாளையம் கோஆபரேட்டிவ் கனல்ஸ்னு சொல்லி ராஜபாளையம்லேயே வந்து வச்சிருக்கிறோம். ஓகே. மெயினாக கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை அண்ட் ராஜபாளையம் இந்த ரெக்கக்னைஸான நேட்டிவ் பிரீட்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு டோட்டலி ஒரு 150+ டாக்ஸ் இருக்குது. ஓகே. 3 to 4 செட்டில் வந்து நல்ல முறையாக வந்து மெயின்டைன் பண்ணி ப்ரீட் பண்ணி பப்பீஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். இப்போ நேட்டிவ் டாக்ஸ், அதாவது நாட்டு இன நாய்கள் அப்படின்னாவே அதில் வந்து கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை இப்படி நிறைய வருது. அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த கோம்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கோம்பைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒரு டெம்பரான டாக்ஸு. ஓகே. நம்ம பார்க்க வந்து ஒரு சின்னதாக இருந்தாலும் நல்ல ஒரு அக்ரெசிவ் ப்ரீடு. ஓகே. ஓனருக்கு ரொம்ப அடாப்டிவாக இருக்கும், லாயலாக இருக்கும். ஸ்ட்ரேஞ்சர் மீன்ஸ் அது மூணாவது ஆள், பார்க்காத ஆட்களுக்கு ரொம்ப ஒரு அக்ரெசிவான டாகாக இருக்கும். ஓனருக்கு எவ்வளோ பாசமாக வந்து அடாப்டிவாக இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே வந்து ஸ்ட்ரேஞ்சருக்கு வந்து அதை வந்து அதோட ஃபேஸை வந்து காமிக்கும். இப்போ இந்த பண்ணை, தோட்டம், காடு இதெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு வந்து கோம்பை தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல ஒரு லைனில் ஒரு டெம்பர்மெண்ட் லைனில் எடுத்திங்கன்னா கோம்பை வந்து கண்டிப்பாக வந்து ஷூட் ஆகும். ஒரு இன்டிகிரேட்டட் ஃபார்மிங், அது அவங்க வளர்க்குற அனிமல்ஸோ, டொமஸ்டிக் அனிமல்ஸோ, இல்லை வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு வேண்டிய சேஃப்டி பர்பஸ்க்கோ, இந்த மாதிரி பர்பஸ்க்கு கண்டிப்பாக வந்து நம்ம கோம்பையை வந்து ஒரு நேட்டிவ் பிரீட்ஸில் காம்பேக்டான பிரீடு வந்து ப்ரிஃபர் பண்ணால் கோம்பையை வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். நம்ம கிணறுல தற்சமயம் எவ்வளோ கோம்பை இருக்குது, எவ்வளோ மேல்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீமேல்ஸ் இருக்குது, பப்பீஸ் எவ்வளோ இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக சொல்லுங்களேன். மேல் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 8 to 10 நாய்க்கு நல்ல ஒரு ப்ரோவன் மேலில் இருக்குது. ஓகே. கோம்பையில் ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 11 ஃபீமேல்ஸ் இருக்குது. ஓகே. நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்கான நல்ல ஒரு ஹெட்டில், நல்ல ஒரு ப்ராட் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேல் டாக்ஸ் வந்து நல்ல ஒரு பிளாக் மாஸ்கில் நல்ல ஒரு டெம்பர்மெண்ட்டில் வந்து 5 மேல் டாக்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸான நம்ம டேஞ்சர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். டேஞ்சர், அதுக்குள்ளே அடுத்து விரும்பன், அந்த மாதிரி நான் வரிசையாக வந்து கொண்டு வந்துட்டு இருக்கேன். டேஞ்சர்லாம் இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு. ஓகே. 5 years அபோவ் மேலே ஆயிடுச்சு. பக்கா டெம்பர்மெண்ட்னா டேஞ்சர் சொல்லலாம் இல்லைங்களா? பக்கா ஒரு டெம்பர்மெண்ட்டான டாக்னா டேஞ்சர், விரும்பனு, பார்க்கரு, பிளாக்கி, இந்த மாதிரி ஒரு 4 to 5 டாக்ஸ் இருக்குது. நம்மளை தவிர மூணாவது ஆள் யாருமே அது கிட்ட நெருங்க முடியாது. வந்து ஒரு டெம்பர்மெண்டான டாக்ஸ், நல்ல ஒரு மண்டை, அதாவது ஹெட், பிளாக் மாஸ்க், நல்ல ஒரு கலர் மார்க்கிங்ஸ் கொண்ட ஒரு டாக்ஸ். ஓகே. எப்படியா இருந்தாலும் டேஞ்சர் நம்ம வீடியோவில் காட்ட முடியாது, அவ்வளவு அக்ரெஷன் இருக்கு. இதுக்கு கண்டிப்பா டெம்பர்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ டேஞ்சரோட சன் விருமனை காட்டிடலாங்களா? கண்டிப்பானே. ஓகே பிரதர், நம்ம விருமனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். விருமன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 years ஆகுது. ஓகே. நல்ல ஒரு ப்ராட் ஹெட்டு, நல்ல ஒரு ரெட்டை குறுக்கான நாய். அதோட கலர் மார்க்கிங்ஸும் நல்லா இருக்கும். பிளாக் மாஸ்க்கும் சரி, ஓகே, நம்மகிட்ட ஓனர் கிட்ட வந்து சென்சிட்டிவா இருக்கிறதும் சரி, அப்படியே டேஞ்சர் மாதிரியே வந்து வச்ச மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ இதுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு சொன்னீங்க? கரெக்டாக வந்து 2 years ஆகுது. 2 years ஆச்சு. ஆமாம். இப்போ கரண்ட்ல வந்து ஸ்டட் பர்பஸ்க்காக நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். ஸ்டட்டும் பண்ணிட்டு இருக்கோம், அது போக இதோட லிட்டர்மெண்ட்டும் இதோட குட்டிகளும் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது ஸ்டட் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன ஃபீமேலை வந்து நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீமேல் இதுக்கு எப்போவுமே லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ எடுக்க வரும்போது அதோட ஃபீமேல் வச்சிருந்தோம். ஆமாம். பண்ணி பப்பி ஹன்சி, அப்புறம் வந்து கிரேசி, இது ரெண்டுலேயும் உள்ள இப்போ ஸ்டட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகே. ஃபீமேல் பப்பி வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இதில் உள்ள ஃபீமேல் பப்பியும் 3 மேல் நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேல் பப்பியும் இருக்குது. ஆமாம். நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான குவாலிட்டியில் நல்ல கலர் மார்க்கிங்ஸில் வந்து விருமனோட பப்பி வந்து தற்சமயம் அவைலபிள் இருக்குது. ஓகே. இப்போ விருமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்ல வந்து நல்ல ஒரு டெம்பரமெண்டான ஒரு டாக்னு சொல்லலாம், ஒரு அருமையான ஒரு மேல். அதே மாதிரி நம்ம டேஞ்சர் சொல்லுங்க, ஏன் டேஞ்சர்ல வந்து இப்போ வந்து நம்ம லிட்டர்மெண்ட் பண்றது இல்லையா, அது ஸ்டட்டுக்கு யூஸ் பண்றது இல்லையா? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டெம்பர்மெண்ட் ஆயிருச்சு. எப்படின்னா ஓவர் கடங்காத ஒரு டெம்பர்மெண்ட் வந்துருச்சு இல்லையா? அதாவது நம்ம ஸ்டெட்டுக்கு கொஞ்சம் குறைச்சனால, அது ஏஜ் கொஞ்சம் ஆனனால, அதுக்குள்ள ஸ்டெட் ரொம்ப யூஸ் பண்ணோம்னா அது வந்து கொஞ்சம் லைஃப் ஸ்பேன் கம்மியாகும். ஸோ அதோட நலன் கருதி நம்ம வந்து ஸ்டெட்டு குறைச்சோடனே என்ன ஆகுதுன்னா ரொம்ப டெம்பர்மெண்ட் ஆகுது. இப்போ நம்ம இப்போ நிப்பாட்டி யாராவது இப்போ உங்களை வீடியோ எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு டெம்பர்மெண்ட் நம்ம பார்ப்போம் அது எப்படி இருக்குதுன்னு. ஓகே ஓகே. ஸோ அதனால தான் அதை எடுக்க முடியல. ஓகே. ஏஞ்சர் குட்டியில் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இவர் இப்போ இருக்காரு, விருமன் இருக்காரு. இப்போ விருமன் உங்ககிட்ட விளையாடுறதை என்னால பார்க்க முடியுது வீடியோல, ஆனா மத்தவங்களை யாரையும் பக்கத்துல நெருங்க விடுறது இல்ல. சோ இதோட குட்டிகள் வந்து என்ன மாதிரியான டெம்பர்மெண்ட்ல இருக்கும்? ஆக்சுவலா எல்லா குட்டியும் விருமன் பிறக்கிற எல்லா குட்டியும், டேஞ்சருக்கு பிறக்கிற எல்லா குட்டியும் வந்து அதே மாதிரி இருக்காது. ஸோ ஒவ்வொரு செலக்டிவ், இப்போ ஒரு நாய் 5, இப்போ இதுல உள்ள இப்போ கிரேசியில இப்போ மேட் பண்ணி வச்சிருக்கோம். கிரேசி ஒரு 5 பப்பி லிட்டர் ஆகுதுன்னா அதுல 5ல செலக்டிவ் பப்பீஸ் தான் இதே மாதிரி வரும். ஓகே. ஸோ நீங்க எனக்கு விருமன்ல உள்ள பப்பி கொடுத்தா எனக்கு எல்லாமே டெம்பர்மெண்ட் ஆகுது, அது நம்ம கையில இருக்கு. நம்ம எப்படி கொண்டு வரோமோ அதை பொறுத்து வந்து கேரக்டர் எல்லாமே மாறும். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேர்த்தோட கேரக்டரிஸ்டிக்லையும் தான் வந்து பப்பீஸ் இறங்கும் இல்லைங்களா? ஆமாம். ஜீனை பொறுத்து இருக்கு, அது ஒரு மூதாதையர்கள் எல்லாமே இருக்கு. ஸோ கலர் மார்க்கிங்ஸும் வந்து டிஃபர் ஆகும். சின்னதாக வந்து
டெயில் டிப்ல வந்து லேசா ஒரு ஒயிட் மார்க்கிங் தெரியும். ஓகே. செஸ்ட் ஒயிட் இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருந்தா அது கோம்பே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து நம்ம சொல்ல முடியாது. அதோட மூவாதையர்கள் பொறுத்து அதோட கலர் மார்க்கிங்ஸும் டெம்பர்மெண்ட் அதோட கேரக்டர் எல்லாமே மாறலாம். பிரதர் இப்போ நிறைய மேல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு கோம்பை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த விருமனோட பப்பீஸை நம்ம செலக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ரீசன், வேலிட் ரீசன் சொல்லுங்களேன் பார்ப்போம். அதாவது இதோட டெம்பர்மெண்ட், ஓகே, கலர் மார்க்கிங்ஸ், ஓகே, ஓனர் கிட்ட இருக்க அடாப்டிவ்னஸ், ஓகே, ஸ்ட்ரேஞ்சரை பார்க்கும் போது இருக்க டெம்பர்மெண்ட், அதோட ஹெட், அதோட ரெட்டை குறுக்கு சைஸ், இது எல்லாம் பொறுத்து தான் வந்து பப்பீஸை வந்து பிடிச்சிருக்கு. நிறைய கஸ்டமர் வந்து பார்க்கும்போது விரும்பனு, ஜாக்கு, பார்க்கரும் இதே கேரக்டர் தான். பார்க்கர் இதே கேரக்டர். ஆமா. பார்க்கர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டெம்பர்மெண்ட்னு சொல்றீங்க. உண்மையா சொல்ல போனா விரும்பனோட கொஞ்சம் டெம்பர்மெண்ட் எனக்கு தெரியுது. எப்படி நம்ம இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு பழகிருச்சா, அது எப்படி டெம்பர்மெண்ட் கம்மியா இருக்கா, ஹியூமன் அக்ரெஷன் எப்படி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு வேற பிளட் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி தான் அது எடுத்தது. ஓகே. இது ஆக்சுவலா வந்து பப்பி வந்து என்னோட கூட பிறந்த பிரதர்ட்ட வந்து ஒரு பப்பி வந்து இதை எடுத்து ஒரு கஸ்டமருக்கு சிவாசியில கொடுத்தது. ஓகே. அங்க போய் என்ன ஆச்சுன்னா டெம்பர்மெண்டா வேணும் தான் எடுத்தாங்க. ஒரு போஸ்ட் மேன ஒரு இபி கரண்ட் பில் எடுக்கிறவங்க கூட உள்ள அலோவ் பண்ணாத அளவுக்கு வந்து கொஞ்சம் டெம்பர்மெண்டோட அவங்களுக்கு அந்த இடம் சூட் ஆகாம இருந்துச்சு வளர்க்கறதுக்கு இந்த பிரீடை. ஸோ அவங்க வந்து நம்மளே வந்து ரிட்டர்ன் டேக் ஓவர் பண்ணி நம்ம எடுத்து வளர்க்கும் போது ஒரு வித்தின் ஒன் மந்த்ல வந்து அது நம்ம கிட்ட அடாப்ட் ஆயிருச்சு. ஒரு ஃபுட் வைக்கிற சமயத்துல அதுகிட்ட பேசி பழகி அது அடாப்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது, அதே டெம்பர்மெண்ட் வந்து 3rd ரொம்ப பயங்கரமா காட்டுது. நம்ம ஃபார்ம்ல இருக்கிற எல்லா டாக்ஸோட அது வந்து யாரும் ஈஸியா நம்ப மாட்டேங்குது. சைஸும் கொஞ்சம் பெருசா இருக்குங்களா, என்ன காரணம், எப்படி இப்படி பிரம்மாண்டமா இருக்குது அது பாக்குறதுக்கு? அதோட லைன் அதாவது மேக்ஸிமம் 23 இன்ச் வரை இருக்கு இப்போ. ஓகே. சைஸ், ஹெட் நல்ல ஹெட், அதோட அமைப்பு, உடல் அமைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பில்டா இருக்கு. ஓகே. ஸோ நல்ல ஒரு டெம்பர்மெண்ட், நல்ல ஒரு அனாட்டமியான டாகா இருக்கு. இதையும் நம்ம ஸ்டட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட குட்டிகளும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? ஆமா. இதோட பப்பீஸ் இப்போ 2 டாக்ல வந்து மேட் பண்ணி வச்சிருக்கோம். இதோட பப்பீஸ் இப்போ ரெடி ஆக போகுது. லிட்டர்மெண்ட்டுக்காக வெயிட்டிங்ல இருக்கும். ஸோ இந்த பப்பி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதாவது நல்ல டெம்பர்மெண்ட்ல நம்ம குடும்பத்து ஆட்களை தவிர வெளியாட்கள் யாருமே உள்ள நுழையக்கூடாது, ஒரு இரும்பு கோட்டை மாதிரி இருக்கணும் அப்படின்னா பார்க்கரோட பப்பி எடுக்கலாம். கண்டிப்பா எடுத்துக்கலாம். அதுலயும் வந்து சில பப்பீஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி அந்த மாதிரி கேட்கறவங்க, சில பேர் அவ்வளவு தூரத்துக்கு எனக்கு டெம்பர்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நம்ம அதுல இருந்து பப்பியை எடுத்து இந்த மாதிரி டிப்ஸ் கொடுத்து சொல்லுவோம். இந்த மாதிரி வளங்க, கொஞ்சம் சோசியலைஸ் பண்ணி வளங்க. ஓகே. ஏன்னா இது வந்து நல்லா புரிஞ்சுக்கிற தன்மை உள்ள டாக்ஸ். கோம்பை பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்ல ஒரு அறிவான நாய். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பிரதர், இப்போ 10க்கு மேற்பட்ட நாய்கள் வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு நாயை நம்ம வீடியோல காட்டிடலாங்களா? கண்டிப்பா. இதுல எல்லா டாக்ஸும் மேல் டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கோம்பைங்க டெம்பர்மெண்ட் கூட இருக்கிற டாக்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்டான பிரீட்ஸை பத்தி நம்ம பேசலாம். அப்படி இல்லாத டாக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா வந்து நேர்ல வந்து பாருங்க, இல்ல ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா எல்லா நாய்களையும் காட்ட முடியாது இல்லையா ஒரு வீடியோ காமிச்சலாம். அப்படி பார்த்தா நம்ம 10 வீடியோ போடணும், அந்த மாதிரி வரும். ஸோ அடுத்து நம்ம வந்து ராஜாங்கிறத மட்டும் போய் பார்த்துடலாம். ஓகே. அந்த ராஜாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராட் ஹெட்ல இருப்பாரு. ஓகே. செஸ்ட்ல லேசா ஒயிட் இருக்கும். ஓகே. நிறைய பேருக்கு ஒயிட் வந்தா கோம்பை அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இந்த டாகை பார்த்தா அவங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிரும். ஸோ எப்படின்னா இதோட பேரண்ட் எப்படி இருந்துச்சு, அதோட மூணாவது எப்படி இருந்துச்சு, இங்க எல்லாமே அதை பத்தி பார்த்துருவோம். பிரதர், இப்போ ஒரே ஒரு கேள்விதான், ராஜாவோட டெம்பர்மெண்ட் எப்படி இருக்கு? 3rd person, அதாவது நம்மளை வந்து யாராவது கை வாங்கினா அவங்கள வந்து கடிக்கும். ஹியூமன் அக்ரெஷனும் இருக்கு, அதே மாதிரி அனிமல் அக்ரெஷனும் இருக்கு. ரொம்ப இருக்கும். சைஸ் ஹெவி சைஸா இருக்கும். ஹெட் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராடா இருக்கும். நல்ல ப்ராடான ஹெவி சைஸ்ல ஜைஜாண்டிக்கா இருக்கும்னு நினைக்கலாம் இல்லைங்களா? சரி பிரதர், இப்போ ஒரு கோம்பை எடுக்கிறோம். கோம்பை வந்து டெம்பர்மெண்ட்டுக்கு பேர் போனதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு தெளிவான ஒரு கோம்பை பப்பி எடுக்கணும்னா என்னெல்லாம் பார்க்கணும், என்னெல்லாம் பார்த்தா அது சரியான ஒரு கோம்பையா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல பிரீடரா இருக்கணும். ஓகே. கோம்பை வளர்க்குறவங்க வந்து டாக் வச்சிருக்காங்க, செவலை கருமூஞ்சில எல்லாமே யாருனாலும் நாய் வளர்க்கலாம். அதாவது தெருவில் சுத்துற நாயுமே வந்து கருமூஞ்சி செவலையில தான் இருக்கு. அவங்க வந்து டாக் வளர்க்குறவங்க, அந்த கோம்பை வளர்க்குறவங்க வந்து யாருன்னு பார்க்கணும், நல்ல ஒரு பிரீடரான்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்க டாக்ஸை பார்க்கணும். ஓகே. பார்த்து எடுக்கும் போது அந்த ஏமாற்றங்களை தவிர்க்கலாம். மேக்ஸிமம் இப்போ கோம்பை வாங்குறவங்க எல்லாமே வந்து தெரியும் எந்த மாதிரி வாங்கணுங்கிற. பிளாக் மாஸ்க் இருக்கணும், நல்ல ஒரு பேரண்ட்ஸ் வந்து பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிற எல்லாமே மேக்ஸிமம் தெரியும். ஓகே. ஸோ நல்ல ஒரு பிரீடர் செலக்ட் பண்ணாங்கன்னா ஏமாற்றங்கள் இருக்கு. ஓகே. ஒரே ஒரு டவுட் தான் பிரதர், இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில இது வெளுப்பு கலர்ல இருக்குது, அதாவது பாத்தீங்கன்னா அந்த ரத்த செவலைங்கிறத விட்டு கொஞ்சம் ஃபான் கலருக்கு போயிருது. சிலதெல்லாம் வந்து நல்ல ரத்த செவலையில கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நெருப்பு பந்து மாதிரி இருக்குது. ஸோ எதுதான் ஒரிஜினல் கோம்பைன்னு தெரிஞ்சுக்கிறது? ஆக்சுவலா ரத்த செவலை கருவாய் இது வர்றதுதான் வந்து ஸ்டாண்டர்டான ரெகக்னைஸான கோம்பை. ஓகே. இதுல வந்து அடுத்து புலிசாரல் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வருது. ஓகே. இதெல்லாம் முன்னாடி உள்ள அந்த ஜென்ரேஷன் பொறுத்து, ஜீனை பொறுத்து வந்து அந்த கலர் வேரியேஷன்ஸ் மாறும். ஓகே. ஸோ அந்த லைட் கலரா வந்தா கோம்பை இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரக்டர்ல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அது. ஸோ அதனால வந்து நம்ம கோம்பை அந்த கலர் பேசிஸ்ல வந்து ரொம்ப கலர் பேசிக்ஸ்ல வந்து நம்ம இது பண்ணும்போது கம்பேர் பண்ணும்போது கோம்பை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே. அதுக்கான மிஸ்மேட்சான கலர் வந்து வரக்கூடாது. ஒயிட் பேச்சஸ் அதிகமா நெத்தியில, தலையில,
கழுத்துல இந்த மாதிரி வந்து காலில் மேலே முட்டி வர இந்த மாதிரி வந்து கலர் மேட்சிங் வந்து மிஸ் ஆகக்கூடாது. அதே மாதிரி ரத்த செவலையில் இருக்கக்கூடிய ஒரு நாய் வந்து வயசாக ரொம்ப ஏஜ்டு ஆகும்போது அதோட கலர் வந்து டேன் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக நிறையா இருக்குது. ஏன்னா ரத்த செவலையாக இருக்க நாய் நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் மேலே போகும்போது வந்து நிறவுலும் இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் ஆகும்போது வந்து அதுவும் பார்க்கும்போது கோம்பையா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா பட் இருக்கிற ஒரு டாக்லாம் இப்போ டேஞ்சர்லாம் பார்த்தீங்கன்னா மூஞ்சி எவ்வளோ கருப்பாக இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இன்னொரு ஸ்டேஜ் ஆகும்போது கண்டிப்பாக கலர் மாறும். ஓகே பிரதர், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இப்போ பப்பீஸை பற்றி சொல்லுங்கள். நம்ம கிட்ட வந்து கோம்பை பப்பீஸ் எப்பவுமே அவைலபிளாக இருக்குமா? எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை நம்ம மேட்டிங் பண்ணுறோம்? அதே மாதிரி குட்டிகள் எப்பெல்லாம் கிடைக்கும்? குட்டிகளை எத்தனை மாதம் கழிச்சு நம்ம விற்பனைக்கு கொண்டு வரோம்? எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். கோம்பை பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஜென்ரேஷனில் பொறுத்து தான் நம்ம மேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே பிளட்டில் எடுக்காத பட்சத்தில் நம்மகிட்ட இருக்க ஃபீமேலை நம்ம சில நேரங்கள் நம்ம பிரதர்கிட்டே வந்து மேட் பண்ணி எடுப்போம். அதே மாதிரி அவங்களும் வந்து நம்மகிட்ட மேட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ பப்பீஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்கும். நம்ம மேல் டாக்ல இருந்தாலும் சரி, நம்ம ஃபீமேல் டாக் இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிள் நம்ம மேல் டாக் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் ஃபீமேல் யூஸ் பண்றாங்களோ அதில் வந்து எப்பவுமே பப்பி அவைலபிள் இருக்கும். ஸோ பப்பி 30 டேஸ்ல வந்து 28 டேஸ்ல இருந்து 30 டேஸ்ல வந்து நம்ம வந்து பப்பி டிபி பண்றோம். 2 வாட்டி டிவார்மிங் முடிச்சதுக்கு அப்புறம் 45 டேஸ்ல வந்து 40 to 45 டேஸ்ல வந்து பப்பியை வந்து ஹேண்ட் ஓவர் பண்றோம். மேக்ஸிமம் வந்து ஒரு மதர் ஃபீடிங் 35 days to 45 days எவ்வளோ நாள் வந்து மதர் ஃபீடிங்ல இருக்கோ அது வரை வச்சுட்டு தான் நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ நம்ம புக்கிங் பண்ணி வச்சோம்னா எவ்வளோ நாட்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும்? ஓகே, இப்போ நீங்க கேட்ட கரெக்டான கேள்வினா எத்தனை நாள் வெயிட் பண்ணுங்கிறது தான் நிறைய பேர். இப்போ எனக்கு இன்னைக்கு காலைல கூப்பிட்டு சில பேர் எனக்கு சாயந்தரம் பஸ் ஏற்றி விட முடியுமா நிறைய பேர் கேட்பாங்க. ஸ்டாண்டர்ட் அவங்க கேட்குற குவாலிட்டியை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம தற்சமயம் நம்மகிட்ட பப்பீஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்னா இமீடியட்டா வந்து நம்ம வந்து பப்பி வாங்க வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை சப்போஸ் நான் சில பேர் வந்து NRI இருப்பாங்க, வெளியே என் ஃபேமிலிக்கு வேணும், அர்ஜென்ட்டா வேணும், என் டாக் வந்து மிஸ் ஆயிடுச்சு, தவறிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். அதாவது அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஸ்டாண்டர்டான ப்ரீட் வேணும் அப்படிங்கிற கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். மினிமம் வந்து ஒரு 1 வீக்ல இருந்து 1 month இல்ல 2 months வரை வெயிட் பண்றவங்களாம் இருக்காங்க. 1 year வரை வெயிட் பண்றவங்களாம் இன்னும் இருக்கிறாங்க. ஸோ ஒரு எப்படி செலக்ட் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் வந்து நம்ம பப்பீஸ் வந்து கொடுக்க முடியும். நிறைய பேர் வந்து நேரடியா வந்து உங்களை வந்து தொடர்பு கொண்டு இங்க வந்து பார்த்து பப்பீஸ் எடுக்கிறத பார்த்தோம். இப்போ கூட ஒரு கஸ்டமர் வந்துட்டு போனாரு, உங்களுக்கு தெரிஞ்சவர் இல்லையா? ஸோ நேரடியா வந்து வாங்குறது பெஸ்டா இருக்குமா இல்லை நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுப்பீங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா யாருனாலும் இப்போ நம்ம கிட்ட ஆக்சுவலாக இப்போ ஒரு கால் வருது எனக்கு டாக் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க அவங்க யாரு, என்ன, எந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க, அவங்க டாக் வளர்க்குறவங்களுக்கு சூட்டபுள் ஆகுமா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து டாக் வாங்குற பற்றி பேசுவோம். டாக் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பற்றி பேசுவோம். மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு 95% வரை எவ்வளோ தூரம் நம்ம கெனால வந்து விசிட் பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து அவங்கள்ட்ட பேசி பார்ப்போம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நிறைய பேர் மேக்ஸிமம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வாங்கினவங்க வாங்கி இருக்கவங்க மூலியமாக ரெஃபரன்ஸ் மூலியமாக தான் டிரான்ஸ்போர்ட் நிறையா போகும். அப்படி இல்லாத ஃபர்ஸ்ட் கஸ்டமராக இருக்காங்கன்னா மேக்ஸிமம் வர சொல்லிடுவோம். வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். நம்ம ஏன்னா அவங்க பார்க்குறதுக்கே எப்படி ஒரு 1/2 நாள் ஆயிரும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நேரில் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இப்போலாம் அகாடமிஷன் ஏசி ரூமோட ஜெனியூனான கஸ்டமர்ஸாக இருந்தாங்க, ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னா நம்ம அகாமடேஷனும் பண்ணி கொடுக்குறோம். ஃபார்ம் பக்கத்துலேயே வந்து நீட்டாக ஒரு வீடு இப்போ எடுத்துருக்குறோம். அவங்களுக்கு வந்து அவங்களுக்காண்டியே இது வந்து தங்கி இருந்து பார்த்து பிடிச்சிருந்தா பப்பீஸ் எடுத்துக்கலாம். ஆமாம், 24 மணி நேரம் எப்போனாலும் வந்து அவங்க லேட் நைட் வந்தாலும் சரி எப்போனாலும் வந்து நம்ம வேலைக்கு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம லொக்கேஷனுக்கு வந்து பார்த்துக்கலாம். பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கோம். சுமாராக என்ன விலையிலேருந்து நம்மகிட்ட பப்பீஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க கோம்பை? ஃபீமேல் வந்து 5000 ரூபாயில இருந்தும் மேல் வந்து 7500 ரூபாயில இருந்து இருக்கு. மேக்ஸிமம் 30000 ரூபாய் வரை இருக்கு. குவாலிட்டி, ஸ்டாண்டர்டு, ஜெனரேஷன்ஸ், கலர் மார்க்கிங்ஸ் இதை பொறுத்து இருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கோஆபரேட்டிவ் கேனல்ல சுத்தி காமிச்சது மட்டும் இல்லாம நம்ம கோம்பையோட தனித்துவம் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, எந்த அளவுக்கு அக்ரெஷன் அண்ட் டெம்பரமெண்ட்ல இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் விலாவரியா சொன்னீங்க. உங்களோட இந்த பண்ணையானது மென்மேலும் வளரணும், இன்னும் நிறைய குட்டிகளை நீங்க உற்பத்தி பண்ணி நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் பிரதர். நன்றி. நன்றிண்ணே. அப்புறம்